ஆனால் இவ்வளோ முதல் வந்த நல்ல கிடக்கா எல்லாம் முறைப்படி செய்கிறாள். அப்போ நீங்கள் இன்னும் ஹனிமூன் போகல இலங்கையில சுத்த போறீங்களோ இந்தியாவோ? அப்ப என்ன மாதிரி சமையல கற்றுக்கொண்டு சமைக்க இப்பத்த சமையல் அனுபவத்தின்படி நோமலா நான் பழைய விஷயங்கள் என்ன சுடுதண்ணி வைப்பேன், நோமலா வைப்பேன். மற்ற சட்டி வேணா அப்படி கழுவுவேன். நான் ஒவ்வொரு நாள் படி எலும்பே கும்பிட்டு எழும்புறது. அதான் அக்னிக்கு நல்ல ஒரு புத்திய கூட ஆண்டவர் என்று. ஆனால் ஒரு நாளும் சரி வருது இல்லையே. இப்போ நீங்கள் கல்யாணம் கட்டின முட்டம் நாங்கள் உங்களை விருந்து வைக்கிறது தானே. அவன் நாளைக்கு 2 கப்பல் தான் முன்பிட்டேன். உங்களை கூட்ட வரைக்குள்ள ஒரு கணக்கு காய்ச்சி கொண்டு வந்தோம். இப்போ கூட்டி கொண்டு வந்து எல்லாம் கல்யாணமே முடிஞ்சு விருந்தும் வச்சிட்டாள். இப்போ ஏழுங்க கூட்ட வரை இந்த அதே மன நிலைமையோட இருக்கிறாள். இல்லை மாற்றமே இருக்கணும். கூட்ட வச்சது நான் தான், விருந்து வச்சது நான் தான். இது எங்களின் விருப்பம். இனிய மாட்டேன் கையை விடுங்க. புரிந்துணர்வு இல்லாதபடியே தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதால் நானுமே வயசுக்கு இருந்து செஞ்ச ஒரு இதண்டபடியாக மேக்சிமம் புரிந்துணர்வு கொண்டு இருக்குமா இருந்தால் 6 வருஷ வாழ்க்கையில் உங்களோட திருமண அனுபவத்தில் நீங்கள் எனக்கு வேணாம் எங்கள் 2 பேருக்கும் வந்து சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இருந்தால் என்ன சொல்லுவேன்? கடைசி கேள்வியா சொல்லுவா. சாப்பிட்டு முடியத்தான் இது கதைக்க போது பாரு. இவ்வளோ முதல் சொன்ன ரீசன் பசி, இப்போ சொன்ன ரீசன் சாப்பிட்டு இருக்கேன். பழங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிய கதைக்க தொடங்கினா ஒரு கடையில் கவிதாசன கோப்பையை காட்டாது. இப்படியே போக போறீங்களா? எங்கேயோ சாப்பிட்டு அப்படிதான் சாப்பிடுவோம். ஓ எந்த போனுங்க விட்டுட்டு வெளிநாடுகாரோட பழைய பழை அந்த ஒரு லெவலுக்கு வருது. என்னது ஒரு சோறு வேஸ்ட் ஆக மாட்டேன் தெரியுமா? ஒரு நல்ல பழக்கம் அது. நீங்க கறி போட்டு சாப்பிடுவேன். சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்டு கொண்டு வந்தால் தான் உறங்கும். காலமே என்ன சாப்பிட்டீங்க? காலமே ஜூஸ் தான் அடிக்கணும் நான் சாப்பிடுவேன். அப்போ நான் கொத்து சாப்பிட்றேன். அவன் சொல்லு காளிதாஸ் அது என்ன சொல்லுது சாப்பாடு அதுக்கான இல்லை ஆள் வஞ்சகமில்லாம் சாப்பிடும். பிரச்சனை பானண்டாம் ஒரு 3/4 பான் தோசை என்ன ஒரு 7 தோசை, இடியப்பம் வேண்டாம் ஒரு 19 இடியப்பம். அவ்வளோ இல்லை, அதுக்கு மிஞ்சி இல்லை. நான் ஆக ஓவரா சொல்லக்கூடாது. சும்மா ஆக இப்போ நானே கலாய்க்கிறேன் இல்லை. அவ்வளோ அளவான சாப்பாடு தான். வேறு என்ன அப்புறம் இதுவும் வந்து இமிட்டேஷன் ஐட்டம்லாம் நல்லா போடுமே நல்லா இருக்கும். இமிட்டேஷன் ஐட்டம் உண்டே நீ அப்படித்தானே வேற ஒன்று நீ இவ்வளோ அது எல்லாம் நடந்து முடிஞ்சாப்ப இனி ஃபுல்லாக இமிட்டேஷன் தானே. என்ன இது வடிவாக இருக்கும் ஒரு தோட்ட ஐட்டம். மெட்டது இவ தான் பொம்பளை. ஆனால் போட்டிருக்க உடுப்பு நகர்த்து கொடுத்தது என்ன ஓம் தான் கொஞ்சம் பெரு வந்துட்டு முகத்தில் எனக்கு இல்லோ யாருக்கு இது ஆள் வெயிலுக்கு அக்கனி பழஞ்சாப்பினுடைய காட்டுங்க சொன்னோன்னே தோலை இருந்தால் சரி வேக்காம விட்டுருவீராப்பா. இதான் புத்தி. நான் ஒவ்வொரு நாள் படி எலும்பே கும்பிட்டு எழும்புறது. அதான் அக்னிக்கு நல்ல ஒரு புத்தியை கூட ஆண்டவர் என்று. ஆனால் ஒரு நாளும் சரி வருது இல்லையே. சரி வராது. நல்லா இருக்கு. அவரு கடைசி மட்டும் ஃப்ரிட்ஜுக்கே வச்சவர் என்ன எல்லாம் கூலாக கொடுக்குவாங்க.
இங்கே இப்போ நீங்கள் கல்யாணம் கட்டின முட்டம் நாங்கள் உங்களுக்கு விருந்து வைக்கிறது தானே அப்போ நாளைக்கு 2 கப்புள்ஸாக வாங்க முட்டம் எப்படி இருக்கு கதை ஏன்னா நாங்கள் இப்போ குடும்பமாக இருக்க மாதிரி நாங்கள் உங்களுக்கு வைக்கிறது தான் நீ தான் முன்னிட்டு நடத்தி வச்ச நீ அது சரியப்பா ஆனால் நான் ஒரு சாப்பாடு எல்லாரும் நான் எந்த குடும்பமாக உனக்கு ஒரு விருந்து வைக்கலையே நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணும்டா ஒரு யங் கப்புள்ஸாக வாங்குவோம் நீங்கள் யங் தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த இன்னும் கொஞ்சம் யங்கா இல்லை உண்மை ஏன்டா கரவல்ல மூவல்ல புறாமே கிடக்கு தமிழ வெடிங்கில இருந்து வண்டி கொடுத்தா கிரீம் பூசுறேன் என்ன கிரீம்டா அது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நீ சாப்பிடு அக்னி சாப்பிடுவோம் நீங்க சாப்பிடுங்க போட்டு இப்போ உங்களை கூட்ட வரைக்குள்ள ஒரு கணக்கை காய்ச்சிக்கணும் இப்போ கூட்டிக்கொண்டு வந்து எல்லாம் கல்யாணமே முடிஞ்சு விருந்தும் வச்சிட்டாள் இப்போ கேளுங்க கூட்ட வரை இந்த அதே மன நிலைமையோட இருக்கிறாள் இல்லை மாற்றமே இருக்கணும் தானே விடு மைக்க வடிவா கொழு கதை வடிவா கேட்கும் சாப்பிட்ற வழியில் எவ்வளோங்க சாப்பிட விடுறான் இல்லை 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 அப்படி இல்லை என்னங்க உங்களுக்கு தெரியுதாங்க என்னது இப்போ உரிமையோட அதிக உரிமையோட அதிக சந்தோஷமா இருக்கிறாங்க உண்மையாவோ ஓகே வேற மற்றது என்னென்னு சொன்னா சகோதரருக்கே நான் தான் ஃபர்ஸ்ட் விருந்து வச்சுருக்கேன் 4ஆவதா இருந்தாலும் முதல் விருந்து நான் என்னண்டா நீங்கடி வந்து என்ன சொல்ற அந்த ஒரு வித்தியாசமா ஃபர்ஸ்ட் கூட்டம் அப்படி எப்படி ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் விருந்து வச்சது நான் தான் நான் இவ்வளவு கதைக்கலாம் நீங்கள் அவசரப்பட்டு போயின்னு சொல்ல விட்டா நாளை மெட்டாக்கள் யோசிப்பாங்க பாவம் சேர்ந்து தானே காய்க்கிறான்னு அதால் சில விஷயங்களில் பேயாக இருந்தோட்டு நான் காய்ச்சோடு நீங்கள் மற்ற விஷயங்களை கதைங்கோ இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு போய் சுற்றுலாம் போடும் உங்கள்கிட்ட அப்படி இல்லை இப்போ நினைச்சு வச்சுருந்தேன் முதல் விருந்து அப்படின்ல தம்பிக்கு நம்ம கல்யாணம் தான் நல்ல என்ன சொல்கிறாங்க விருந்து வைக்கணும் இந்த மாதிரி மற்ற நீ சில விஷயங்களை யோசிச்சு நேற்று செஞ்சு விடுவேன் இப்போ ரெண்டுக்கு பேர் எல்லாரும் சாப்பிடுவோம் நீ சாப்பிட்ட அப்படித்தான் நீ ஒரு கட்டிக்காய் அதோட நேரம் எனக்கு முக்கியம் உண்மையா அதை விட என்ன சொல்றது இப்போ மெட்டாக்கள் பிள்ளையாண்டு இல்லை உனக்கு வாச்ச கணவரும் ஒரு அருமையான ஆள் அங்கே பின்னுக்கு இருக்கிறார் வேற நின்று சாப்பிடல அவர் நான் சாப்பிட்டு எலும்பே தான் சாப்பிடுவார் அப்படியே ஓ ஏன்டா இப்போ கொஞ்சம் முன்னே நான் கொத்து சாப்பிட்டுவார் இது அப்போ சாப்பாடு ஓகேயோ தாங்க இது அப்படியே நின்று நான் இருப்பேன் இல்லை சரி அவ உரிமை பாத்தியா விளையாட்டு பாத்திய ஹஸ்பண்ட் பிளேட்டை வந்து தான் வேண்டணும் இது சின்னாளா இருந்தாலும் அந்த ஒரு இது கண்டு போய்தான்ற அப்போ இந்த ஏக்கள் அப்படி இப்போ சாப்பிடுன்னா அதே பிளேட்லாம் தாங்கள் போட்டு சாப்பிட்றதாம்டா அம்பி அது பிசர்வே இல்லை காமன் ஜாமத்தில் முடியல அரை மத்தியானம் ஒரு மத்தியானமா அதான் வெயிட் பண்ணி கணவனை சாப்பிட விட்டு எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அந்த பிளேட்ல போட்டு சாப்பிட்றோம் இப்போ இங்கே அப்படி இருக்கு ஒரு உடன்கட்ட காலத்துல இருந்து உடன்கட்ட காலம் எல்லாரும் பேரதியாரு அந்த உடன்கட்டையை நிப்பாட்டின அடிமை பண்ணல இந்த வீட்டை மாதிரி இல்லை உண்மையாக வந்து உடன்கட்டை இருந்தா தெரியுமா விருப்பம் இல்லாட்டாலும் முழுத்து கொண்டு போய் கட்டிருந்தோம் உடன்கட்டை இப்போ கணவனோ மனைவி உடன் சாகணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை உடன் அறியலை போல இந்த வார ஏன்னா புருஷனா கொஞ்சம் அதிகம் கட்டை ஏற்றினாம் அதான் இது ஆட்ட திருநாவுக்கரசர் திலவதி ஆட்ட காலத்துல இருந்தது அப்பாடியோ உடன்கட்டு நீங்கள் வருவீங்களா கொஞ்சம் பிரச்சனை சும்மா சும்மா சரி ஓமண்டா அவள் சாந்தி நீ தான் ஒன்று கேட்கும் சாந்தி நாங்கள் எத்தனை நாளைக்கு உங்களை விட்டு வர போகிறோம் தொடர்ந்து சொல்லாப்போம் நீ கூப்பிட்டாதான் வரீங்களே இத்தாலிக்கு இல்லை அதுதான் அதை விட்டு வேற கேள்விகள் கேட்கும் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்துக்கலாம் நான் இல்லை நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க நான் ஒரு வீடியோ பார்த்து விஷயங்கள் உணர்ந்து நான் சமையல் விஷயங்கள்
அப்புறம் அந்த சிங்குக்கு வச்சு ஈயத்து கழுவுறதுல இருந்து அந்த மாதிரி விஷயம் என்ன வெங்காயம் வெட்டே கால் பாத்துறேன் தெரியும் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல விதுவும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சரக்குன்னு சொல்லிட்டு நான் வெட்டினேன் கூட எல்லாமே கட்டிங் போர்டில் அப்போ என்ன மாதிரி சமையலை இப்போ கற்றுக்கொண்டு அதை சின்ன சமைக்க இப்போத்த சமையல் அனுபவத்தின்படி நார்மலாக நான் பழைய விஷயங்கள் என்ன இது சுடுதண்ணி வைப்பேன் நார்மலாக வைப்பேன் வேறு நூடுல்ஸ் போடுவியா நூடுல்ஸ் போடுவேன் நூடுல்ஸ் போடுவேன் ஜூஸ் அடிப்பேன் மற்ற சட்டி வேணா அப்படி கழுவுவேன் வேற என்ன அதெல்லாம் வாஷிங் மெஷின் வித்தியாசம் உடுப்பு கழுவுறது வேற ரைஸ் குக்கர்ல சோறு போடுவேன் கூட்டுறது உடைக்கிறது ரைஸ் குக்கர்ல சோறு ஆஹா சரியா இல்லையா முட்டை அவிக்கிறேன் உப்பு போட மாட்டேன் முட்டைக்கு உப்பு போட்டு வைக்கிறேன் அடுப்புல வைக்கிறேன்டா அப்படியா சொல்லி கொஞ்சம் போடு முட்டைக்கு உப்பு போட்டு வைக்கிறேன் கொஞ்சம் படிக்காண்டாக்கா கல் உப்பு போடுறது அதுதான் நான் பார்த்தீங்கன்னா கோதுக்குள்ள உப்பு போகாது முட்டைக்கு இல்ல கல் உப்பு போடுறது அதுதான் நான் முட்டைக்கு உப்பு போடுவான்னு யோசிச்சேன் பிடிக்கா கோதுக்குள்ளால என்ன யோசனை அப்போ நீங்க இன்னும் ஹனிமூன் போயல இலங்கையில சுத்த போறீங்களோ இந்தியாவோ நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க உங்கள்கிட்ட இந்த ஐடியா பண்ணாங்க பவுனிக்குலாமோ என்னது நாங்க போனதோ நீங்க இந்தியாவில் ஊட்டிக்கு போங்க மறுபடியும் இந்தியா கொடைக்கானலுக்கு போக போறோம் கொடைக்கானல் கிட்டத்தானே ஊட்டி என்னங்க வேற இல்லையா ஆனா சாந்தினிக்கு இந்தியா போறவே சரியா இருப்பாங்க தான் வேணும் எஸ் இந்தியாவில் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கேன் வேற சொல்லி கொண்டிருக்கணும் இந்தியா போயிருக்கோம் சும்மா வாக்கண்டா வீடியோ சிங்கப்பூருமே ஒரு அழகான நாடாம ரெவன் படத்த காட்சியெல்லாம் 3 மாசமா இல்லையே இன்னும் 3 பேர் 15 என்ன அப்பாக்கும் அப்பாக்க போகணும் கொஞ்சம் பொறுப்பு கூட எல்லா சமையலும் பார்க்கணும் அப்போ என்ன அவுட்டிங் சம்மந்தமாகும் நீ உனக்கு தோணுல இருக்கல அதுதான் இன்னொரு ஆளை கேட்டு பண்ணக்கூடாது அதை விட நீ எவ்வளோ கேள்வியை கேட்கக்கூடிய சொல்லுவா அப்போ இப்போ கொஞ்சம் பொறு இப்போ சித்தப்பா வீட்டை வழியில் விட்டு லேட்டாக இருக்க நான் கேள்வி கேட்குறேன் அப்போ உனக்கு இது எங்களுக்கு கதையா அந்த கட்டமெல்லாம் வாங்கியிருக்கு இப்போ கொஞ்ச நாள் என்ன சாப்பிடுங்க பழத்துக்கு வாங்கும் சரியா அப்படியே அதுதான் கொண்டு நீங்கள் அஞ்சணும் ஓ பழத்துக்கு தாங்க அப்பளை வெட்டி சாப்பிடுங்க சரி இப்போ நாங்கள் ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டோம் பழக்கட்டத்துக்கு பழத்தை எடுத்து கொண்டு வந்து சொன்னால் இங்கே பல வகையான பழங்கள் ஏழைகளின் அப்பிளை கொண்டு பணக்கார டப்பிள் வரைக்கும் இருக்குது இதுவும் ஏழைகள் டப்பிள் உண்டு ஏழைகள் டப்பிள் சொல்லுவாங்க எங்கட அது இந்த வாழைப்பழம் இது அது கதலி வாழைப்பழம் தான் ஏழைகளின் அப்பிள் இது கொஞ்சம் விலை கூட வாழைப்பழம் தான் அதுலேயும் கதலி தான் ஏழைகளின் அப்பிள் அப்போ சாந்தினிக்கே திடீரென எங்களை விருந்து வைக்கணும்னு தோணினது இல்லை திடீரென இல்லை என்ன சொல்கிறது தம்பி கல்யாணம் நடந்தாலும் நான் விருந்து வைக்க மாட்டேன் இது திடீரென இல்லை இது எப்போவோ போட்ட பிளான் நாங்கள் எப்போ கல்யாணம் அப்போ விருந்து வைக்கிறேன் எந்த பாருங்க எனக்கு கல்யாணம் நடக்கும் போதே போட்டேன் அவ்வளோ பிளான் நீ ஏன் அப்படி அப்போ என்ன எப்பயும் போட்ட பிளான் பாரு இல்லை ஓ அதான் திடீரென எல்லாம் இல்லையே தம்பி கண்டு கல்யாணம் தான் நான் ஒரு விருந்து வைப்போம் மற்றது இது வரைக்கும் சொல்லி கொண்டு வந்தது இன்னொரு கேள்வி தான் கேட்கணும் இதுக்கு வேறு சொல்லி வரைக்கும் சொல்லி கொண்டு என்ன கேளுங்க அவ்வளோ சிக்கல் இல்லை நீ கோவிப்பே இல்லை என்ன நடந்து எழுந்தோண்டா இந்த காரணம் என்ன போயிருப்பேன் முழுவாண்டு போயிட்டு
போய் பார்த்தா ஷாம்புவை மாற்றி போடுது. ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரே விருந்து சாப்பாடுகளும் அது தான் இருக்கும் தெரியாத கட்டி பூசணே இனிமேல் தின பேர் இன்னும் விருந்து கூப்பிட காத்திருக்கணும். இங்கே நீங்கள் கேட்க வந்து போயிடும் கேளுங்க வேணும் இருக்கு என்னண்டு சாந்தியை கூப்பிட்டு என்னது எங்களை கூப்பிட்டு நான் கேட்டதான் ஆளுங்க கேட்க போன்னு சொன்ன. அப்படியோ? தம்பி கண்டிப்பாக கல்யாணம் தான் விருந்து கூப்பிட தான் நான் வேணும். ஏன்னா நாங்கள் கல்யாணம் நடக்கக்குள்ள எங்கள் அக்கா அப்படின்னு கூப்பிட்டவ. அப்போ அதை சொன்னேன்னுட்டு ஆக்கள் சின்ன ஆக்கள் என்ன கல்யாணம் கிருஷ்ணா படிச்சுட்டு இருந்தவ. அப்போ எங்களுக்கு விருப்பம் இருக்குதானே. ஐயோ நினைப்பா அவருக்கு கேம்பஸ் 3rd இயர் பின்ன. ஆனால் நீங்கள் தான் நீ சுகந்தா எல்லாம் தான் கொரோனா கோவிட்டுக்கு தானே கட்டினதோ என்னென்றால் சுகந்தா நீ எல்லாம் நல்ல லஞ்ச் ஒன்று ஒழுங்கு பண்ணிட்டீங்க. நாங்கள் எல்லாம் தாலி கட்டி கொண்டு வேற அது நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். ஒரு நாள் மறக்க சோறு எல்லாமே உண்மையா இல்லை இல்லை நீ ஆக லோக்கலா போகாத. லோக்கலா இல்லை ரைஸ் எல்லாம் போட்டானே அதான் சொல்றேன். லோக்கலோ ஞாபகம் இல்லை நான் அதெல்லாம் சொல்றேன். நோமெண்டா அவ்வளோத்துக்கு மறக்க இல்லை 6 வருஷம் நல்லா தான் செஞ்சிருப்போம். இல்லையோ நல்லா இருந்தது. இப்போ என்ன சொல்ற அப்பேக்காது ஓகே நல்லா இருந்தது. இப்படித்தானே வாழ்க்கை என்ன நிலைமை எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்க ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்கா இப்படி படிப்படியாக நடக்கணுமா அதன்படியே எல்லாம் வெட்டிங் உண்மையா எங்கட சகோதரர்களுக்குள்ள கல்யாணம் நடந்ததுன்னா முதல்ல பெரிய காக்கு நம்ம மற்ற 2 பேருக்கும் சேமா கிறிஸ்டியன் வெட்டிங். அடுத்தது சாந்தினிக்கு அடுத்தது எனக்கு அனுவுக்கு வந்து சும்மா தாலி கட்ட அந்த வீட்டில் வச்சு கட்டினது தானே. அது இல்லாமல் ஏஞ்சலும் பிறந்த அப்புறம் அவையா தாலி கட்டினது மற்றபடி இது வந்து ஒரு முறைப்படியான சரி. சாந்தின்ற வெடிங் தான் முதலாவது எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வெடிங்க. இந்த அக்காண்ட கூட அந்த செம்பருத்தம் பூவே செவரத்தம் பூவே செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வேணடா உறவுத்தி சமைச்சு சமையல் எல்லாம் நடக்கும். ஆனா உண்மையா காசு கொடுத்தாலும் சில காலங்களே நான் ஜானியெல்லாம் காய்ச்சத்தை சேர்த்து விளாந்து சங்கரிச்சில கடை இன்னும் மோசமா சொல்லுவா. ஐயோ இந்த பாட்டு இப்ப சொன்னீங்க கதை ஞாபகம் பாத்திய என்ன ரோசாவே கல்யாணத்துக்கு அந்த பாட்டு சொல்லுவாங்க. அக்காண்ட சொல்றா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிட்டு. அது 6 வருஷம் யோசிச்சு பாரு. அந்த கல்யாணம் பாட்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த டைம்ல அதை பார்க்கன்ற எண்ணம் இருக்குல்ல. விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறபடியா உனக்கு சுவாசல தாலி என்ன ஐயோ அப்படியே நிக்கிறேன் கண்ணுக்கு பாரு அந்த விஷயம் அப்படியே நிக்குது. ஆனா இப்ப அக்காவுக்கு ஞாபகம் நிக்க இல்லைன்னு சொல்லல எனக்கு. ஆனா இந்த சம்பவங்கள் ஃபுல்லா ஞாபகம் நிக்குது. நீ வெள்ள புரோக் போட்டிருந்த நீ எல்லாம் மான் தோழன் உனக்கு இல்ல அது சித்தப்பாக்கு சித்தப்பா அங்க அழைச்சி கொண்டு வந்தது தோழி இதுக்கு எனக்கு தோழி வெற்ற கடைசி தங்கச்சி கூறியெல்லாம் மாற்றி மேடையில் பார்த்தோன்னே சரி இனிமேல் மிஸ் பண்ணியாச்சா பேனுன்னு சொன்னால் சரி இப்படியான சில காட்சியெல்லாம் தங்கள்ட பிள்ளைகளுக்கு செய்வோமே. ஏன்னா எங்களுக்கு நடக்க அது அதன்படி எப்படி நிற்கணுமே. இப்போத்தைய பிள்ளைகள் என்ன சொல்லுவா அப்போ தாங்களே டேஸ்ட்டாக ஒவ்வொன்றும் தான் செய்துகளோ மெஹந்தி ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இப்போ கேமராமேன் முன்னால் இருந்தாலும் அந்த எல்லாமே இதாக செஞ்சு அப்படி தான்டி நம்ம மற்ற வந்து நல்லா இருக்கும். ஒரு மேட்டுக்கு வந்து அவையலாகவே எல்லாமே அதை பிளான் பண்ணி கொடுக்கணும். என்ன ட்ரெஸ் அமைப்பாக எல்லாமே இது அவங்களுக்கு எல்லாம் அப்போ பேக யாரும் என்னென்ன எனக்கெல்லாம் இப்போ சுவாசன அக்கா அந்த உடுப்பு எல்லாமே என்ன செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன எனக்கு தெரியாது என்ன நான் நீங்களே எடுங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு 4-5 நேரம் நாங்கள் போக தந்த உடுப்பு எல்லாமே எனக்கு அவ்வளோ அது பிடிக்கல. தச்ச உடுப்பு நான் தச்ச உடுப்பு போடுறேன். இப்போதே டேஸ்ட்டுக்குன்னா அப்படி இருந்திருக்கு அக்கா. அந்த மறுபடியும் சில என்னண்டா அப்போ நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவோம். அது நீ இப்படி தீத்தோம் தம்பி விதுவுக்கு நீ இப்படி பிடிக்க விது இப்படி சாப்பிடுவோம். அப்படி பார்ப்போம்னா சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பாரதில் இருக்கிற மாதிரி வந்தது மேடாப்பா. என்னண்டு உண்மை கதை தானே அந்த நீங்கள் அப்படி 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 சாப்பிடுங்க. அது பரவாயில்ல போடா போடுங்க. கையை விடுங்க. இது எங்களின் விருப்பம். சரி இனிய மாட்டேன் கையை விடுங்க. உண்மை உண்மையாக கடி கடி
மற்ற இது கேட்கும் வந்து நான் விதுவேன் இப்போ தம்பி நீர் எதிர்பார்க்காம இருக்க டக்குனமா பாட்டெல்லாம் பாட சொல்கிறல்ல அப்போ எப்படி ஃபீல் பண்ணுறது சங்கடமாவே இல்லாட்டா ஆண்டவற்ற பாட்டுனால் உடனே பாடும் பாடுறதுன்னு அவே சும்மா அந்த இந்த பாட்டு தான் யோசிக்குமாள் மற்றபடி நான் என்ன சொன்னாலும் அது செய்யும் செய்யறது இப்போ அடிக்க சொன்னாலும் அடிக்க நினைக்கிறீங்க அது செய்யாது நான் சொன்னாங்க லேட்டாக போயிட்டீங்க நானும் மறந்துட்டேன் நான் சரியா 30 போயிருந்தா இன்னும் பெட்டர் நான் சொன்னா செய்வேன்றது வேற ஆனால் நான் சொல்கிறேன்னாக்காண்டி எல்லாத்தையும் செய்யல அதே நேரம் அப்படி ஒன்று நான் சொல்லவே மாட்டேன் இல்லை வேற என்ன தெரிஞ்சு சொல்லுவோம் டக்குன்னு நேரம் போகும் என்னது பெருசாக காய்ச்சிருக்க மாட்டேன் இதோட நீ காய்ச்சினியும் கதைப்பன் தானே நீ தானே இப்போ உங்களுக்கு என்ன வெட்டிங் நடந்து 1 மாதம் கொஞ்சம் பொருவா அன்படியாக காய்ச்சிட்டேன் விதுண்ட பேர் என்ன விதுஷா புறம் என்ன சரிதானே வேற நீங்கள் ஒன்று கேளுங்க கண்ணனே பேயா இருக்கு கேளுங்க டைம் சரி இப்போ அன்னாசி பழத்தை எடுத்து சாப்பிடும் அன்னாசி பழம் காணும் எனக்கு விது சாப்பிட்டாச்சு சரி இப்போ நமக்கு இப்போ என்ன ஆசை இருக்குன்னு சொன்னா இப்போ என்ன மாதிரி இப்போ கிருஷ்ணாக்கண்டு இப்போ பழைய நம்மமாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சாப்பாடுகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ எது முதல்ல சாப்பாடை இப்போ செஞ்சு கொடுத்து ஆளை சாப்பிட வச்சு பார்க்குற அழகா அப்படின்னு எல்லாம் இருக்குமே இல்லை ஒய்ஃபை பொறுத்தளவில் அப்படி இருக்கோ ஃபஸ்ட்டு நீ சொல்லு விளங்கித்தான் அதாவது எனக்கு என்ன சாப்பாடு நீங்கள் உங்களை கையால் செஞ்சு அதை சாப்பிட பண்ணி அப்படின்னு நீங்கள் யோசிக்காங்க ஐயோ இவருக்கு என்ன விருப்பம் உண்டு நான் சொல்லி நான் அப்படி என்ன சொல்லிங்களோ அதை என் விருப்பம் நான் மாற்றி விட்டுறேன் விளையாட்டு அடி சாப்பாடு தான் பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுத்தேன் அதை நல்லா செஞ்சு சரி இன்னொரு கேள்வியேக்கும் சரி இப்போ வெட்டிங் முடிஞ்சு 1 மாதம் ஆகலை நின்று அப்போ இப்போ விதுவோட சைடில் இருந்து கேர்ள்ஸுக்கு தான் உண்மைக்குமே என்ன சொல்கிறது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்டைல் இடம் போகக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே இருக்கும் சரியோ ஆளாக ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கோம் என்னென்ன இடங்கள் போகணுமெண்டு எல்லாத்தோட கலந்து சின்ன கட்டை அப்படி எதுவுமே ஆள்கிட்ட விருப்பம் வந்து என்னோட இங்கே இருந்தாலும் சரி வாவ் அதான் விருப்பம் கிரேட் வேட் இப்போ அங்கே இங்கே போகணுமெண்டு போயிட்டு அதனால ஒரு சந்தோஷம் இல்லை சண்டை அந்த இதெல்லாம் இல்லை இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் போக போகிறேன்னா ரைட் பர்த்டே போக போகிறேன்னா ரைட் கண்டி போக போகிறேன்னு ஒரு போக போகிறேன் இத்தாலிக்கோ யூரோப்புக்கோ இந்தியாவோ இங்கேனா எவ்வளோ போகண்டாமோ அதுவும் ஓகே நீ இருந்தா ஓகே அந்த இடத்துல இருக்கலாம் என்ன புளிய மரத்துலேயும் இருக்கலாம் பயம் இல்லாம புளிய மரத்துலேயும் நீ இருந்தா இருக்கலாம் அது நீ போகிறக்கே சொல்லு நான் போகிறேன் புளிய மரத்தில் இருக்கிறேன்டா அப்புறமேட்டு இன்னொரு கேள்வி வந்தது இப்போ மணியா நொறுக்கி எறிகிற இல்லை இன்னும் கொண்டு வந்ததடியா ஐயோ மறந்துட்டேனே யா மறந்துட்டேன்னு காய்ச்சி கொண்டு கேட்க வேறுமேண்ணே அப்போ கண்ணனேமா போல சரி இல்லை நான் சொல்லுற பதில் உண்மையாக அந்த இப்போ நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய அனுபவம் எல்லாமே இல்லை அப்படி பார்ப்போம்னா நீங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமே உங்களோட 6 வருஷம் குடும்ப வாழ்க்கை அனுபவம் அப்போ பெரிய அனுபவம் இல்லை ஆனால் இப்போ பார்க்குற குடும்பங்கள் எல்லாம் உங்களை பிரச்சனைக்குள்ளே வாழ்ந்துட்டுக்குள்ள உண்மையிலேயே அது வந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கோம் அது எல்லாமே கடவுள் சித்தம் பட் இருந்தாலும் புரிந்துணர்வு இல்லாதபடியே தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது அதால் நானுமே வயசுக்கு இருந்து செஞ்ச ஒரு இதண்டபடியாக மேக்சிமம் புரிந்துணர்வு கொண்டு இருக்குமா இருந்தால் அதை கொண்டு செலுத்தலாம் என்ன சொன்னால் ஒரு கணவன் பொறுப்பு முக்கியமாக மனைவி மீது வந்து அன்பும் மரியாதையும் இருக்கணும் மனைவி வந்து என்ன செய்யணும்னா கீழ்ப்படிவு இருக்கணும் என்ன இல்லை அங்கே தான் அன்பும் மரியாதைக்காக அவன் வந்து கீழ்ப்படிவு இருக்கணும் அதோட கூடிய புரிந்துணர்வு இருக்கக்குள்ள மற்றது வந்து இப்போ விது வெளிநாட்டு பிள்ளையாக இருந்தாலும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நீ அதில் அந்த விஷயத்தில் வந்து சரியான விதத்தில் தீர்மானம் எடுத்துக்கான்னு சொன்னேக்க ஆளை அங்கேருந்து இங்கே கூப்பிட்டேன் சரியோ அப்போ இதுதான் முதல்ல எடுத்த பெரிய ஒரு தீர்மானமும் நல்ல ஒரு விஷயமும் எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ நீ வெளிநாட்டு போயிருந்தா நாங்கள் அப்படி வச்சிருக்கவுமே இல்லாது சரியான மிஸ்ஸிங் அந்த எல்லா விஷயத்துல அதோட விருந்து வைக்கணும்டா அப்படி பார்ப்போம்னா விது இப்போ அம்மா அப்பா விட்டுட்டு தான் இருக்க போகுது இப்போ இப்படித்தானே வந்து
இப்போ நீ தான் சொன்னி இந்த இடத்துல தான் இது அது இல்லை இது ஓகேப்பா. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நீ சொன்ன விஷயம் வந்து எப்படின்னா ஒரு செல்ஃபிஷ் ஆகல இருக்கு என்ன. இப்போ நீ போயிருந்தா அப்படி விருந்து நான் வச்சுக்கிறேன் அதுவும் சொன்னேன் நான். அது ஒரு விஷயத்துக்குள்ள சொட்டு அடங்குது இல்லையா மெயினாக இது ரெண்டும் இல்லை. மற்ற உண்மையாக வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளோ படிகளோ அங்கே உள்ள ஆக்களே வெடிங் பண்ணிக்குள்ளோ அது நல்ல ஒரு விஷயமா போகும். இங்கேருந்து போகிற பொம்பளை மாப்பிள்ளை ரெண்டைக்குள்ளோ அது உண்மையிலே சில பேருக்கு பிரச்சனையா இருக்கலாம். அப்போ கூடுதலாக இப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் அந்த கெப்பாசிட்டிலாம் சொல்ல வந்தேன் நான். இப்போ மற்ற விதுவை பொறுத்தவரைக்கும் இது வந்து இங்கே பிறந்த ஆள் தானே. ஓ அதால மூத்த பார்த்தா வெளிநாட்டு முகங்கள் இந்த துப்பரவா அது உங்களுக்கு இல்லை என்னட்ட சொல்கிறேன். நானும் ஜத்தியால் தானே நீங்களும் ஜத்தியால் தானே. ஆனால் வெளிநாட்டு முகம் கொஞ்சம் கூட எதுவும் கதைக்கு வந்தவன்ட்ட வச்சுக்கிட்டது அமைக்கு. ஆனால் அக்னி வெளிநாடு தான் என்ன ஸ்டேட்டஸ் விட்டு தான் நல்லா இருக்குது. நான் பார்க்கங்க ப்ரௌன் டைய காணையில் உண்மையா நல்லா இருந்துடாப்பா. நல்லா தான் இருந்தது. ஏன் கலைச்சிட்டேன். ஆனால் கவிதாஸுக்கு அடிக்கடி கமெண்ட்ஸ் வருது பழைய கேர் ஸ்டைல் தானா வடி வேண்டும். ஸ்டைலாக சேஞ்ச் ஆகணும் தானே நம்பி என்ன ஒரு ஆள் நேரடியாக வந்து கவிதாசை குழப்பிட்டு போட்டது இதுதான் உனக்கே ஆன ஸ்டைல் என்று எப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஹோமன் பண்ணுறோம். அதுதானே அதுக்காக நீ அந்த கதையில் கேட்டு தளம்பாமல் மக்கள் எது பிடிக்குமோ அதன்படி செய்துட்டு போகலாம். வாழ்க்கை அதுதானே ஜஸ்ட் ஒரு ஸ்டைலுக்காக ஒரு கொஞ்ச நாள் தானே பிறகு டக்குன்னு மாற்றுறது. வாழ்க்கை என்ன காலப்பகுதியில் ஒரு ஸ்டெப்பாக இருக்க தானே வேணும். இது ரூல்ஸுக்குள்ளே வாழ்கிறது. சரி உங்களோட 6 வருஷ வாழ்க்கையில் உங்களோட திருமண அனுபவத்தில் நீங்கள் எனக்கு வேணாம் சரி எங்கள் 2 பேருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இருந்தால் என்ன சொல்லுவேன் கடைசி கேள்வியா சொல்லுவா. அப்போ அது அவர் மேட்டுன்னு சேர்ந்து சொல்லுவோம். நீங்கள் எங்கள் அப்படி சார் தான் சொல்கிறீங்க. அப்போ நான் அது அவர் மேட்டுன்னு சொல்லுவேன். அவர் மேட்டுமா எங்க சுத்தப்பாங்க வாங்க உங்கள்கிட்ட விறகு எதிர்பார்க்குறோம். ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வந்து கேட்கப்பட்டிருக்கு. உட்காருங்க. இப்போ பேனையும் கொஞ்சம் அப்படி திருப்பிட்டு வாங்க. அதாவது இப்படியா வாங்க. இல்லை கப்பு வாங்க காணும் இப்படி இருக்கலாம். கேமராக்கு கவர் பண்ணுவீங்க வாங்க. நீ அந்த பேக்காக தாங்க அதுக்கு என்னடா உடையிற சாமான் கிடக்கா சுப்பா இல்லை ஒன்றும் இல்லை அது சின்ன சாமான் இல்லை அது படிச்சேன். சரியா இப்போ என்னண்டா இந்த உங்களோட 6 வருஷ திருமண வாழ்க்கையில இருந்து அதான் உள்ளுக்குள்ள வாங்க அதை கவர் பண்ணலாம். டைம் இல்லை நீங்க இருங்க பிரேமுக்கு வாங்க. பிரேமுக்கு வரணும் நீங்கள். உங்களோட திருமண வாழ்க்கை 6 வருஷ திருமண வாழ்க்கையிலேருந்து ஒரு புதுசாக திருமணம் ஆயினாக்களுக்கு இப்போ எங்களுக்கண்டு இல்லாமல் பொதுவாக வந்து ஒரு ஆக்களை சொல்லக்கூடிய அட்வைஸ்னா என்ன பேனை குறைச்சிடுவோம். இதே பிள்ளையான அட்வைஸ் ஒன்றில் விடுவோம் ஒன்று கணக்கு 2 2 சரி சொல்லுங்க. உங்களோட திருமண வாழ்க்கை இந்த அனுபவங்கள்ல இருந்து சொல்லுங்க. உங்களோட திருமண வாழ்க்கை இந்த கசப்பான அனுபவம் என்னது சொல்லுவீங்க? கசப்பான அனுபவம் பண்ணா அந்த முதல் நாள் தாலி கட்டின முதல் நாள் தான் கசப்பான அனுபவம். கசப்பான இல்லை அது தோடம்பழம் மாதிரி இருந்தது. தோடம்பழம் மாதிரி இனிப்போட சேர்ந்த கசப்பு. இப்போ எங்களோட 6 வருஷம் அனுபவத்தை வச்சா இல்லாட்டி பொதுவாக அனுபவத்தை வச்சு சொல்லுங்க. அனுபவத்தை வச்சு சொல்கிறேன்னால் என்ன கூடுதலாக அவாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நான் கூடுதலாக சப்போர்ட் பண்ணல. அவள் புள்ள செய்தால் நான் கொஞ்சம் கோபம் வந்து கதைச்சிடுவேன். அப்போ அப்படிலாம் செய்கிறா கூட என்றால் இந்த சும்மா சின்ன விஷயங்கள் தான் நான் சின்ன ஈகோக்கள் அது எல்லாம். ஆனால் கூடுதலாக எல்லாம் என்ன சொல்கிறேன்டா அவள் விட்டு கொடுத்து வாழணும். அடுத்தது அவங்கள எந்த இடத்தையும் யாருக்காண்டியும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி என்றெல்லாம் சொல்லி நாங்கள் கவலைப்பாட்டு நாங்கள் முதல் அப்படித்தான் நாங்கள் இருக்கிறது. என்றாலும் சில பிள்ளைகளுக்கு இப்போ மற்றவங்க சரி இவங்க கொஞ்சம் பிள்ளை விடுறாங்கன்னா நாங்கள் அதை கண்டிச்சுத்தான் கட்டாயம். ஏண்டா பிள்ளைக்கும் நாங்கள் சார்பாக போனோம் என்றால் அது எல்லா வளத்துலேயும் பிள்ளையாக போயிடும். அதனால் அந்த முதல் கணவனை மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவியை கணவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. வேறு ஒரு ஆளுக்காண்டி இப்போ எந்த அக்காக்கா ஒரு இதுண்டா நான் அக்காக்காண்டி அக்காவுக்கு பிள்ளைய வாக்காண்டி அக்காவோட சண்டை பிடிக்கக்கூடாது. அவளை பிள்ளை இருந்தால்
கதைக்கலாம். சரி இருந்தால் நாங்கள் அவாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்ம மனைவியை விட்டு இல்லை அது நீங்கள் சொல்கிறது சரி. எந்த கோணத்திலேயும் அதுதான். இப்போ வந்து நான் ஆளுக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் தான். ஆனால் வந்து ஒரு பிள்ளை செஞ்சுட்டான்டா. இப்போ சகோதரங்களாக இருக்கட்டுமே, பிள்ளைன்னு சொன்னால் நான் அந்த இடத்துல என்ன செய்கிறது? இவவும் மனநோவாதபடிக்கு அந்த பிரச்சனையை அவையிட சைட்டு சோல்வ் பண்ணி வைப்பேன். வந்து இவாக்கு நான் அதை எடுத்து சொல்லுவேன். அந்த இடத்த வந்து அவமானப்படுத்தியோ கத்தியோ இருந்தாமல் நார்மலாக. ஆனால் அது முந்தின காலத்துலேருந்து என்ன பிரச்சனைன்னா விட்டு கூக்கக்கூடாது யார்கிட்டையும் ஒரு இதை அவங்க தப்பாக புரிஞ்சு சொல்கிறாங்க. அது என்னண்டு அப்படி விட்டு கொடுக்கக்கூடாதுன்றால் பிள்ளை நீங்கள் போய் இப்போ உங்களோட தம்பிக்கு அடிச்சிட்டு வாரியல் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது பிள்ளையண்டா பிள்ளைதான். அதே மாதிரி தான் இப்போ குழந்தைகள் இன்னைக்கு நான் பிள்ளைக்காண்டி விட்டு கொடுக்கூடாண்டு ஆசிரியர் மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சரோட சண்டை பிடிச்சோம்னா பிள்ளை வாழ்க்கையில் படிக்கிறோம். அது ஒழுங்கு தானே. அப்போ நாங்கள் யாருக்காண்டி விட்டு கொடுத்து என்றதை விட சரிக்காக எதையும் போனால் இல்லை, அவ்வளவுதான். சரி, இந்த வாழ்க்கையில் நான் 6 வருஷம் நீங்கள் கண்ட அனுபவம் சாந்தி சொல்லு. எதிர்பார்த்துக்க மாட்டேன் இப்படி சொல்லுவேன். உங்களுக்கு தெரியா, நீங்க கதைக்கு ஒவ்வொரு வினாடியும் ரசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ அன்பு தான். மற்றது கூடுதலாக சப்போர்ட் பண்ணணும். அதான் சொல்லிட்டேன் தானே. இதே எல்லாம் பொதுவாக சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. டைம் அதான் ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன உனக்கு? பிடிக்காது பாருங்க. முதல்ல தம்பி கேட்க சொன்னோம் உங்களை கேள்வி. நீங்கள் பெருசாக கேட்கல. இப்போ கேட்குற வயசு எல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறேன் இருக்கீங்க. சொல்லுங்க. இப்போ புது கப்புள்ஸ் நீங்கள் ஆகிட்டீங்க. நாங்கள் பேக் வந்து அனுபவமான மாதிரி இருக்கிறோமா? பிடிக்காத சொல்லுங்க. சொன்னா திருத்தி கொண்டு வா. அதான் பார்த்தீங்களா, ஆனால் வீடியோவில் இல்லை அவ்வளோ சொன்னியோ இறைக்கு பிரச்சிக்க எல்லாம் ஜோதி சொல்லுங்க. சரி, அப்படியா இல்லை என்னென்னா இது என்ன சொல்கிறது, இப்போ நீடிய பொறுமை அப்படி என்றதெல்லாம் இருந்தேன் சார். இப்போ எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா சில விஷயங்களுக்கு அந்த என்ன அந்த ஒரு நேரடியாக புரிஞ்சு கொள்றதில் டக்குன்னு அந்த கோபிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கூல் ஆகிறார். அந்த ஒரு குணங்கள் இப்போ தற்காலிகமாக நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அது எனக்கு பிடிக்காம. ஏன்னா நான் சொன்னால் ஸ்டார்ட்ல எல்லாம் வந்து நான் தான் சரியான ஒரு பொறுமை இல்லாத நான், ஏன்னா அது வரைக்கே தெரியும்னு உண்டு. அப்போ நானாக நினைப்பேன் வேறு என்னென்னு சொன்னோம்மா நான் உடனே நான் கோவப்பட்டுட்டு பிறகு வேறு என்ன சமாதானப்படுத்தேன் ஆளில் பொறுமையானவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ஆள் கொஞ்சம் என்ன சொல்கிறது பட்டுன்னு கோவப்படுற தன்மை இருக்குது. கோவப்பட்டுட்டு பிறகு லேட்டாக புரிய வைக்கிறார். அந்த மாதிரியான குணங்கள் இருக்குது இப்போ தற்சமயம். அது இப்போ கிளைமேட் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கோவிக்கிறாருண்டா ஓகே, ஆனா கோவிச்சிட்டு பிறகு வந்து கூல் பண்றாருண்டா அந்த கிளைமேட் தான் பிரச்சனை. அது மாற ஆள் மாறி எது எப்படியோ என்னன்னு சொன்னா 2 பேருக்கும் இடையில நான் ஒரு சமத்துவமான ஒரு புரிந்துணர்வு. நீங்க 2 பேரும் நல்ல அன்பு பாசமா இருக்குது எல்லாமே. அன்றைக்கு நீ பயணம் போய் என்ன சொல்லிட்டு போன நீ? எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ 2-3 நாள் நண்பரை டிலே ஆகினாலும் உங்களோட பிள்ளை மாதிரி வீட்டை வச்சு பார்த்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு வந்து நான் அந்த அளவில் பார்க்குறேன்ட்டு. அப்போ நான் அதை கண்ணுக்குள்ளே வச்சிருக்கிறேன்டா. சகோதரமாக இருந்தாலும் நெஞ்சுக்குள் சம்பவம். ஓ வந்தோடனே தான் அந்த வந்தோடனே அதே மாதிரி என்னுடைய டவுட்டுகள் வந்து சரியான முறையில் கிளியர் ஆயிட்டு. அப்போ அதை வந்து கிளியர் படுத்திட்டார். அப்போ அதனாடி நாங்கள் ஓகே சரி. அப்போ நாங்கள் வலுக்கிட்டோம் பழம் சாப்பிடாது. அப்போ டீ எதுவும் குடிக்க போகிறீங்க? இல்லை என்னென்றால் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது, போகணும். எஃப்னா தானே? எஃப்னா போகணும்னா இருக்கா. அப்போ அதால் வலுக்குறேன். சரியோ, மிக்க நன்றி உங்களோட உபசரிப்புக்கு. தேங்க்யூ. உபசரிப்பு உரையாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்போ காணொலியை நிறைவு செய்ய போகிறீங்களா? காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. உண்மையாகும். அதோட நிறைவு செய்வோம். வாங்க. என்ன சர்ப்ரைஸ். அப்போ ஆப்பிள் கொண்டு போக போகிறீங்களா? ஆனால் இவ்வளோ முதல் வந்த நல்ல ஆகடக்கா எல்லாம் முறைப்படி செய்கிறாளே. கொண்டா கொடுங்க. நன்றியா. உண்மையாக எதிர்பார்க்கல. நீ இலங்கையில் இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது, வெளியில் ஒரு 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 அறிவுள்ள ஆளாத்தான் பார்த்து கொண்டு வரேன்.
சொல்ல வர இலங்கையில் உள்ள காரைகள் ஐயோ தானே நீயே மாட்டி விடுற என்ன அப்படி இல்லை நான் அப்படி சொல்ல வரையில அது என்ன சொல்றது அப்படி ட்ரெடிஷனல் இல்லாமல் சாணி அந்த ஒரு என்ன சொல்றது இப்போ தம்பி தானே அப்படி கூப்பிட்டு கொடுத்து விட்டா சரி அப்படின்னு யோசிக்காம இவ்வளோ ரம்மினை கட்டு தனியாக நின்று எல்லாமே செஞ்சு கடைசியாக ஒரு கிஃப்ட்டும் அதுவும் 2 இப்போ எங்கள் 2 ஒரு ஆள் தந்துருந்தா கூட ஓகே கோமேனா உண்டு 2 பேருக்குமே தரணும்னு சொல்லி தந்து எல்லாம் அப்படியெல்லாம் செஞ்ச அந்த ஒரு மனசு உண்மையிலே ஒரு சம்பவத்துக்குன்னு ஒரு இது இருக்குதான் ஒழுங்கு முறைகள் இருக்குதான் அப்போ அதை வந்து நாங்கள் படிமுறையாக காட்சிப்படுத்தேக்கா அதை வந்து இப்போ இந்த நைட்டு சப்போஸ் தெரியாத ஆக்களாக இருந்தால் இப்படியான ஒரு வரையறையை பார்த்தா கூட கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இப்படி செஞ்சவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று நான் கொடுக்கணும் மேடம். இல்லை வெட்டுது எனக்கு இந்த கை வெட்டுது என்ன கொடுப்போம் மேடம். செய்யக்கூடாது செய்தா வடிவா செய்ய வேணுமே சிறப்பான முறையில வந்து என்ன விஷயத்த ஒரு உண்மைத்துவம் நான் திருண்டே மாட்டேன் பழகிறேன் அப்படியே நிலை இதான் போடுற பெரிய வேலை உங்க அன்புக்கு முன்னால இதெல்லாம் தூசடி ஆனா இது எனக்கு போட்டு அது இது வந்தபடியா நான் கலட்டு இதான் தெரியல யோசிப்பா இப்ப இது வந்தல நான் இதுவரும் அன்புக்குள்ளாங்கட எது தந்தா கூட நிலையில இல்லைன்னு சொன்னா நாங்க நம்ம எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்து அந்த ஒரு சந்தோஷம் வேணுமெண்டா எம்பெல்ஏ பேமெண்ட் தான் கொடுத்துட்டு ஆனால் அது பூரா பழக்கமாக போடும் கரெக்ட் சொல்லிட்டீங்க இதுக்கு பிறகு இப்படி நிறைய பேர் உங்களுக்கு இருக்கு பார்த்துருக்கேன் அப்புறம் எல்லா அளவும் நான் கொடுக்கணும் பழக்கமாக போடும் அப்போ அந்த இது நீங்க விருந்து கண்டு போய்க்குள்ள நீங்க அந்த மாதிரியானது செய்வோம் இது இல்லை அப்படி இல்லை நீங்கள் நாளைக்கு ஒரு புது மாப்பிள்ளை உங்களே வாங்க நாங்கள் விருந்து வைக்கிறோம் சப்போஸ் வந்து இப்போ விருந்து என்ன பொதுவாக ராஜ்யம் கிட்ட போய்க்கேன்னா சரி ஒரு இது கொண்டு போகலாம் ஒரு ஸ்வீட் ஐட்டம் அந்த மாதிரி மற்றும்படி அது தவிர்த்து நன்றி நன்றி பாய் தேங்க்யூ சித்தப்பு பாய் சந்திப்போம் மோட்டர் சைக்கிள்ல வேற 2 பேரும் ஒரு 2 பேரும் என்ற பையனே தெரியும் உண்மையா நல்லா இருந்தது நான் எதிர்பார்க்கல மோட்டர் சைக்கிள்ல வருவீங்கன்னு சொல்லிட்டு என்ன இதுதான் எது சாக்லேட் மழை தூரு சரி அப்போ நான் போட்டு வரமேண்ணே பாய் பாய் நன்றி மறுபடியும் நன்றி ஓ எல்லாத்துக்கும் நன்றி ஓகே பாய் பாய்